காலம் மாற மாற புதுசு புதுசாக எல்லாம் வர வர நம்ம பழைய விஷயங்களையும் பழைய நண்பர்களையும் பழைய காரியங்களையும் நம்ம சீக்கிரமாகவே மறந்துடுறோம். ஃபோன் வரத்துக்கு முன்னாடி கால்குலேட்டர், அலாரம், கேலண்டர் அப்படின்னு எல்லாமே நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கிறோம். அதே மாதிரி தான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்போம். ஆனால் நாட்கள் போக போக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு பிரிஞ்சு போய் இப்போ ஒரு சிலரோட பேர் கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளை மறந்து போயிடுவாங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுருப்போம், அவங்க கூட நம்மளை மறந்து போயிருப்பாங்க. ஆனால் என்றைக்குமே நம்மளை மறக்காத ஒரு ஆள் அப்படின்னா அது ஏசப்பா மட்டும்தான். வேதத்தில் பாருங்க, ஏசாயா 49:15 போட்டிருக்கு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. ஆமாங்க, உங்க அம்மாவே உங்களை மறந்தா கூட, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரெல்லாம் க்ளோஸ் டு ஹார்ட்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களை மறந்தா கூட ஏசப்பா உங்களை மறக்க மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அதனால யாருமே என் கூட இல்லையே, என்னை நேசிக்கிறதுக்கு, என்கிட்ட அன்பா இருக்கிறதுக்கு, அக்கறையா 4 வார்த்தை பேசுறதுக்கு யாருமே இல்லையே, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களே நீங்க நினைக்காதீங்க. ஏசப்பா உங்களை என்னைக்குமே மறக்கவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார், சத்ரு கையில் உங்களை விட்டு கொடுக்கவும் மாட்டார். அதனால் எதை குறிச்சும் நீங்கள் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க. ஏசப்பா உங்களை மறக்க மாட்டார். வர நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதங்களை செஞ்சு உங்களை உயர்த்தி வைப்பார். கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க, அவரோட பாதத்தில் அமர்ந்து துதித்து கொண்டே இருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். When time flies by and new inventions are invented, all the old things and old memories will start to fade away and we will forget it completely. For example, in our old days, we used to use an alarm clock and a calendar and calculator and phone separately. But nowadays, we are using everything in our phone. Likewise, we might have had lots of friends in our past school days and college days, but now we don't even remember some of their names. Likewise, in our life, people will come and go. Some will remember us and some will forget us. Even the closest person, the person you have thought who was closer to your heart, might also forget you. But the only person who never forgets about you is our Jesus. Look what the Bible says in Isaiah chapter 49:15. Can a woman forget her nursing child, that she should have no compassion on the son of her womb? Even these may forget, yet I will not forget you. Yes, our Lord will never forget you. You might be in a situation wondering why everyone is ignoring me. Why is there no one to love me? Why did everyone forget about me? Today our Lord is talking to you. Don't worry, my child, I will never forget you. Even if your mother forgets you, I will never forget you or leave you. Yes, our God is always on your side and looking onto you, and He is always thinking about you. So don't worry about the situation or the person who are hating you. Instead, look onto our Lord, hold on to Him, keep praising and worshipping Him, and give place to Him in your heart, so that your life will turn into a blessing. So don't worry about anything and hold on to our God and receive great miracles in your life. God bless you all. Have a blessed day. Amen.